யாரு யாரு அண்ணாத்த யாரு யாரு அண்ணன் தாண்டா பாருவுக்கு சூப்பர் ஸ்டார். உங்க ஃப்ரெண்ட் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? பாருவா இல்ல ரொம்ப நல்லா இருக்காங்க. ரொம்ப அட்வைஸ் பண்றாங்கம்மா. கார்ல இப்ப வந்து பாத்துட்டேன். பாரு கால் பண்ணி பார்த்து செல்லும், பார்த்து போயிட்டு வா. டேய் என்னடா ஓவர் சீனா இருக்குது இதெல்லாம். கல்யாணம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா 1000 காலத்துல பயிர். அது பயிரா இருக்கட்டும், நீங்க எப்ப அது பண்ண போறீங்க? உடனே அந்த பயிரை வந்து எடுத்து நம்ம இது அறுவடை சொல்றதே ஃபயரா இருக்கு. அந்த டேட் மட்டும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். டேட் வந்து கூடிய விரைவில் சொல்லுவோம். 2026ல மேபி இருக்கலாம். குக் வித் கோமாளி வந்து இந்த வாட்டி பேரா தான் விட்டுருக்காங்க. நான் டைரக்டர் ஃபோன் பண்ணி கேட்டேன், குக் வித் கோமாளி நன்மை போயிருக்காங்க. இது நான் சொல்றேன், என்னையும் பார்க்கவே கூப்பிட்டாங்க. நாங்க எல்லாருமே பேரா தான் இந்த வாட்டி உள்ள போறோம். இவர் வந்து டைரக்டர் கிட்ட கேட்டாரு, நானும் வட்டல் கேட்டாரு, நீ பாருக்கு தாலி கட்டி கூட்டினு வா பேரா. நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த 2 நபர்கள், நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த நபர்கள், பிக் பாஸ் ஹவுஸ்ல நம்ம ரசிச்ச நபர்கள். ப்ளீஸ் மேக் சம் நாய்ஸ் as we welcome கம்ருதீன் மற்றும் கானா வினோத். வினோதனா தம்பி எப்படி இருக்க? நல்லா இருக்கனே. ரொம்ப நாளாச்சு. தம்பி ஹீரோவா ஒரு படம் நடிச்சான், அதுல நான் ஒரு பாட்டு பாடினேன். என்னடா? ஆமாண்ணே, ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குண்ணே. உங்களோட வளர்ச்சி, விஸ்பர் ரூபா வளர்ச்சி ரொம்ப செம்மையா போயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய ஹாய் சொல்லுங்க. ஹாய் 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 மக்களே, லவ் யூ ஆல், லவ் யூ ஆல். கம்ருதீன் கொஞ்சம் பாரு. EGS பிள்ளை காலேஜ், என்னுடைய அன்பான தம்பிகளே தங்கச்சிகளே, உங்க எல்லாருக்கும் எங்க 2 பேர் சார்பாக நன்றி. நீங்க எங்க மேல காட்டின அன்புக்கு பாசத்துக்கு நாங்க கடைசி வரைக்கும் உங்களுக்கு உண்மையா இருப்போம். லவ் யூ. எங்களுக்கு ஓட்டு போட்டு இந்த அளவுக்கு நாங்க இங்க வந்திருக்கோம்னா அதுக்கு எல்லாத்துக்குமே காரணமான காலேஜ் ஸ்டூடெண்ட் மக்களாகிய நீங்கள் தான். அண்ணே ரொம்ப ஓட்டு போட்டுருந்தீங்களே, இப்ப நீங்க யாருக்கு போட போறீங்க? தம்பி நானே ஓட்டு வீட்டுல தான் இருக்கேன். ஓட்டை தட்டு தலை போடலான்னு இருக்கிறேன். கம்முனு. ஓகே, பட் 2 பேருக்குமே ஒரு பெரிய வார்ம் வெல்கம். Thank you very much. Thank you, நீங்க கம்ருதீன் அங்க பாரு, உங்களுக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் அங்க போய் வேற பாத்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏதோ போன ஜென்மத்துல பண்ண புண்ணியம் நினைக்கிறேன். லவ் யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட். பிக் பாஸ்ல பண்ண புண்ணியம். புடிச்சாருப்பா, புடிச்சாரு. இவ்வளோ சப்போர்ட் அண்ட் லவ் கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. அண்ட் எங்க ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி வந்து உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பும் நான் பார்க்குறேன். எல்லாரும் ரொம்ப ஒத்துமையா சந்தோஷமா இருக்கீங்க. எப்பவுமே வந்து ஒரு நல்ல நண்பனை வந்து கூட வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து எல்லா வகையிலயும் வந்து நல்ல ஒரு பலமா இருக்கும். வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானவங்க யார் தெரியுமா? உங்களை பெற்ற தாய், உங்களுடைய தந்தை. உங்க பேரண்ட்ஸ் இல்லைன்னா நீங்க யாருமே இந்த இடத்துல இல்ல. அதனால நீங்க எப்படி அவங்க உங்களை கஷ்டப்பட்டு ஒரு நிமிஷம் உங்களை தாயாக, உங்களுடைய மனைவியாக, உங்களுக்கு பக்கபலமா இருக்கக்கூடிய பாக்கியா. பாக்கியா இருக்கா? பாக்கியா பிடிக்குமா இருக்குன்னா? ரொம்ப பிடிக்கும். ஓகே, தேங்க்யூ. நம்மளுடைய அப்பா அம்மா தான் நம்மளுக்கு முக்கியம். உங்க அப்பா அம்மா எப்படி உங்களை கஷ்டப்பட்டு காப்பாத்துனாங்களோ அதே மாதிரி நீங்க சம்பாரிச்சு நீங்க உங்களுடைய பெற்றோர்களை தயவு செய்து காப்பாத்துங்க. நல்ல நண்பர்களை கூட வச்சுங்க. வைப் பாசிட்டிவா இருக்கணும். உங்களால முடியாத எதுவுமே இல்ல. நீங்க வாழ்க்கையில ரொம்ப பெரிய ஆளா வருவீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ சோ மச். கம்ருதீன் உங்க ஃப்ரெண்ட் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? பாருவா இல்ல ரொம்ப நல்லா இருக்காங்க. ரொம்ப அட்வைஸ் பண்றாங்கம்மா. கார்ல இப்ப வந்து பாத்துட்டேன். பாரு கால் பண்ணி பார்த்து செல்லும், பார்த்து போயிட்டு வா. டேய் என்னடா ஓவர் சீனா இருக்குது இதெல்லாம். ஆனா உண்மையிலே ரொம்ப கேர் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப அவங்க நல்லா இருக்கணும். கல்யாணத்துக்கு எல்லாரும் கூப்பிடுவேடா. இதே மாதிரி ஒரு கிரவுண்ட்ல வச்சிடலாமா? ரெடிமேட் கல்யாணம்டா. ரெடிமேட்டா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ரிசப்ஷன் முடிஞ்சிருச்சு. மேரேஜ் யார் பார்த்த வேலை இது? அம்மா கல்யாணத்தோட நிறுத்திங்க. வேற எதுவுமே போட்டுற போறீங்க? சொல்றேன் ஒரு பேச்சு. ஓகே. பட் கம்ருதீன் நாங்க கேக்குறோம்னு ஆசைப்பட்ட விஷயத்தை நாங்க எல்இடிலயே வச்சிருக்கோம். வெட்டிங் டேட் என்ன சொன்னீங்கன்னா கொஞ்சம். வெட்டிங்கா
கல்யாணம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா 1000 காலத்துல பயிர். அது பயிரா இருக்கட்டும், நீங்க எப்ப அது பண்ண போறீங்க? உடனே அந்த பயிர் வந்து எடுத்து நம்ம இது அறுவடை இது சொல்றதே ஃபயரா இருக்கு. அந்த டேட் மட்டும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். டேட் வந்து கூடிய விரைவில் சொல்லுவோம். 2026ல மேபி இருக்கலாம். இல்ல இருக்கலாமா? அப்போ ஓகே. சோ பிக் பாஸ்க்கு அப்புறம் நிறைய விஷயங்கள், நிறைய லவ் உங்களுக்காக வந்துட்டு இருக்கிறத நாங்க பார்த்துட்டே இருக்கோம். நிறைய படங்கள்லாம் நீங்க பண்றீங்க அப்படிங்கிற அப்டேட்ஸ் கேட்டுட்டு இருக்கோம். could you share something about that? நான் சில படங்கள் சைன் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் படம் வந்து ரொம்பவே நல்ல ஒரு ப்ராஜெக்ட். ஸோ கொஞ்சம் பெரிய டைரக்டர் கூட ஒர்க் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரட்டாக வச்சுருக்கேன். கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக ஒரு நல்ல அப்டேட் நான் கொடுப்பேன். அண்ட் செப்டம்பர் என் பர்த்டே, மேபி அப்போ கூட ஒரு ரிலீஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்ன ரிலீஸ்? கல்யாண டேட் ரிலீஸ்? நீங்க கல்யாணம் அம்மா நீ எந்த ஃப்ளைட்ல இருந்தமா வந்துக்கற? இல்ல ஜஸ்ட் ஃப்ளைட்ல தானே? நீங்க வந்து அதே ஃளைட் தானே? ஓகேவா? ஆனா உங்களுக்கும் நாங்க வாழ்த்துக்கள் எல்லாருமே சொல்லி ஆகணும். Okay, இப்ப thank you. பிக் பாஸ்ல இருந்து அடுத்தது குக்கு வித் கோமாளில நாங்க வந்து பேரா பாக்குறோம். அது ஃபேமிலியோட வர போறீங்க. செம்ம வைபா இருக்க போகுது. ஹாப்பி ராஜ், ஹாப்பி ராஜ் அது லைஃபே என்ன ஹாப்பியா மாத்தி இருக்கு. கண்டிப்பா. ஹாப்பி ராஜ் பத்தி எங்களுக்கு ஹாப்பி ராஜ் டீமுக்கு என்னுடைய தேங்க்ஸ் பண்ணோம். ஏன்னா நான் பிக் பாஸ்ல இருந்து வெளியே வந்த உடனே ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ல ஜிவி என்ன ஃபோன் பண்ணாரு. ஜிவி பிரகாஷ் சார் வந்து வந்துட்டு போயிருப்பாரு. எஸ். அண்ணன் செம்ம வைப்பு. அண்ணன் வந்து எனக்கு 10 வருஷமா பழக்கம். நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காரு. நானும் சிம்பு சார், நம்ம சிம்பு இருக்காருல்ல, நானும் சிம்பு சாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாட வச்சாரு. நான் தான் அந்த பாட்டு எழுதினேன். அடுத்த ஃபோன் ஒன்று வந்தது, வினோத் நீங்க கிளம்பி வாங்கன்னு தேட்டருக்கு போனா. அடுத்தது தனுஷ் சார் கூட பாட்டு எழுத சொன்னாரு. தனுஷ் சார் கூடயும் ஒர்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பிக் பாஸ்ல இருந்து வந்த உடனே ஹாப்பி ராஜ் குச்சி குச்சி ஓத்தாக்கி பாட்டு வந்து எனக்காக நான் 30 நாள் எலிமினேஷன் ஆகணும்னு நினைச்சிருக்காரு அந்த பாட்டை பாடுறதுக்காக. அதை ஒரு மீட்டிங்ல சொன்னேன். என்னுடைய இன்ஸ்டா பேஜ்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். கானா வினோத் அபிஷியல்ல நிறைய அப்டேட் இருக்கு. கண்டிப்பா எல்லாமே பாருங்க, அதுல நிறைய வரும். தேங்க்யூ சோ மச். ஒரு பாட்டு பாடிடலாமா மாமா? பாட்டு போயிடலாமா? போயிடலாமா? போயிடலாம். ரெடியா மாமே? ஒரு குச்சி ஒரு குல்பி வந்து நின்னு எடு செல்பி. ஒரு குச்சி ஒரு குல்பி வந்து நின்னு எடு செல்பி. கூட்டா போட்டா புச்சான் டச்சி போன்ல டச்சி பண்ணிச்சு கொடுப்ப நீ மூணுல. கூடத்தான் போட்டா புச்சான் டச்சி போன்ல டச்சி பண்ணிச்சு கொடுப்ப நீ மூணுல. தள்ளி தள்ளி போவாதம்மா நில்லு நில்லு. நம்ம கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம் சொல்லு சொல்லு. தள்ளி தள்ளி போவாதம்மா நில்லு நில்லு. நம்ம கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம் சொல்லு சொல்லு. வந்தாமா காலட்சுமியே, நீ வந்ததால ஈசிஆர் காலேஜ் சமூகத்திலே. வந்தாமா காலட்சுமியே, நீ வந்ததால ஓவர் ரைட்ல நானும் ரசினியே. யாரு யாரு அண்ணாத்த யாரு யாரு? அண்ணன் தாண்டா பாருவுக்கு சூப்பர் ஸ்டார். தும்மக்கா பர தும்மக் தாக் தும்மக்கா பர தும்மக் தாக். தேங்க்யூ, நன்றி. அண்ணா அண்ணா ஃப்ரெண்டுன்ட்டு நீங்க பாட்டி தனியா பாடிட்டு இருக்கீங்க. ஃபுல்லா போட்டோ எடுத்துட்டு இருக்காருண்ணே. பிக் பாஸ் வீட்லயும் அதே தான் பண்ண, இங்க வந்தோம் அதே தான் பண்ற. காம் டவுன். சீக்கிரம் கல்யாணம் பண்ணோம் பாரு. சாரி மச்சானுக்கு. சரி நெக்ஸ்ட். இல்ல செம்ம வைபா கிட்டீங்க. சரி நான் ஒரு பாட்டு பாடிட்டேன். கமர் ஒரு பாட்டு பாட வைக்கலாமா? கண்டிப்பா மச்சான் நம்ம 2 பேர் சேர்ந்து ஒரு பாட்டு பாடலாமா? 2 பேர் சேர்ந்து ஒரு பாட்டு பாடலாம். எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் நாங்க டெடிகேட் பண்றோம். ஓகேவா? அம்மாக்கு அடுத்ததாக எனக்கு நண்பனதான் ரொம்ப பிடிக்கும். அவ தாய போல கூட இருந்து செய்ய போல பாத்துக்குவா. அம்மாக்கு அடுத்ததாக ஏன் நண்பனாதான் ரொம்ப பிடிக்கும். அவன் தாய போல கூட இருந்து செய்ய போல பார்த்துக்குவா. நான் கோபத்தில திட்டுனாலும் கோச்சிக்காம ஏத்துக்குவா. ஒரு கண்ணில் அடிபட்டா மறு கண்ணும் கலங்குமாடா. அது போல எனக்கு ஒண்ணு ஆச்சு, நான் ஏன் நண்ப கலங்கிடுவா. மச்சான் உன்னை போல யாரும் இல்ல, உன் நட்ப போல எதுவும் இல்ல. மச்சான் நீ இல்லனா நான் இல்லடா, இது எத்திடி பொண்ணு இல்ல நான் என்னடும்டா. ஓகே மச்சான், சரி ஏற்ற சூப்பர் சிங்கர் மாதிரி நம்ம பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் மச்சி பாட்டு சொல்லாத. என்னோட ஃபேவரட் சாங் பாடுறதா சொல்லிருக்கீங்க. எத்தனை லூசிபனி ஃபேன்ஸ் இருக்கீங்க?
லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பையன் உன் மேலதான் லூசா சுத்துறான். என்ன தம்பி கை ஓஞ்சிச்சா? லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பையன் உன் மேலதான் லூசா சுத்துறான். காதல் வாராதா காதல் வாராதா என் மேல் உனக்கு காதல் வாராதா காதல் வாராதா பாருமேல் காதல் வாராதா என் மேல் உனக்கு காதல் வாராதா. காலை முதல் மாலை வரை தினமும் நானும் ஒன்னதானே நினைச்சு வாழுறேன். கண்கள் மூடி இரவு தூங்கும் போத என் பெட்ரூம் பானும் கீழே வந்து என்ன எழுப்புதே என்ன நினைக்க சொல்லுதே. லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு. ரெண்டு பேருக்கு கை ஓஞ்சிச்சு நினைக்கிறேன். லூசா சுத்துறா லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பையன் உன் மேலதான் லூசா சுத்துறா. Thank you so much. ஒரு முக்கியமான ஒரு வரி நிமிஷம் ஒரே நிமிஷம் இல்ல ஒரு டிஸ்டியை மட்டும் நாங்க உங்களுக்கு உடைக்கணும் ரெண்டு பேரோட நட்புக்காகவும். இல்ல. ஒரே நிமிஷம். நிஜமாவே நம்மளுடைய கானா வினோதன் கம்ரிதனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தா எங்களுக்கே பெருமையா இருக்கு. அதனால இந்த திருஷ்டியை இங்கேயே வந்து சுத்தி கழிக்கிறோன்னு நாங்க எல்லாருக்கும் வந்து பூசணிக்காய் பார்த்தா தரிக்கும். பூசணியே உடைச்சிருக்கோம் உங்களுக்காக. லேட்டஸ்ட் ட்ரெண்டா இருக்கு. இப்பலாம் தர்பூசணி தான் உடைக்கிறீங்களா? உங்களுக்கு ஏத்த மாதிரி நான் இருக்கணும். பூசணிக்காய் நினைச்சேன். ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய பெரிய விஷஸ். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சீக்கிரம் ஒரு படம் பண்ணணும். கண்டிப்பா. அதை பாக்குறதுக்காக காத்துட்டே இருக்கோம். குக் வித் கோமாளில உங்களோட பேராக பார்க்க காத்துட்டே இருக்கோம். ஆமா So, நாங்க அதுக்கு வந்து all the best. குக் வித் கோமாளி ஃபர்ஸ்ட் நாங்க தான் என்ட்ரி ஆயிருக்கோம். ஒன் வீக் முடிஞ்சிருக்கு. Okay. அந்த ஃபர்ஸ்ட் போனதுலயே செஃப் ஆஃப் த வீக் வாங்கிட்டோம் நானும் வைஃப். அப்படியா? ஆமா வாவ் சூப்பர் சூப்பர் இந்த சூப்பர். வாரம் கண்டிப்பா வர பாருங்க. குக் வித் கோமாளி வந்து இந்த வாட்டி பேரா தான் விட்டுருக்காங்க. டைரக்டர் ஃபோன் பண்ணி கேட்டேன், குக் வித் கோமாளி என் நண்பன் மீதி போயிருக்கான். நான் சொல்றேன். இருமா பேசலாம்ல கொஞ்ச நேரம். என்னையும் பார்க்கவே கூப்பிட்டாங்க. நாங்க எல்லாருமே பேரா தான் இந்த வாட்டி உள்ள போறோம். இவர் வந்து டைரக்டர் கிட்ட கேட்டாரு, நானும் வட்டன்னு கேட்டாரு, நீ பாருக்கு தாலி கட்டி கூட்டணுவா பேரா அப்படின்னு. சரி வச்சா நானும் சொல்றேன். அதான் இந்த வாட்டி வந்து பேரா போற மாதிரி கான்செப்ட் போல. Anyways, ரெண்டு பேருமே ஒரு பெரிய விஷஸ். நீங்களும் பாருமே சேர்ந்து சீக்கிரம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணோம். அதுக்கு ஒரு பெரிய விஷஸ். Both of you, thank you so much for being here. We love you. Thank you. And நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி I would like to welcome நம்மளுடைய joint secretary and chairman sir to kindly do the honors. Please sir.